Hi brothers and sisters, welcome to this new video. ஃபர்ஸ்ட் ஒரு தெரிஞ்ச சகோதரர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. கோல்டு வந்து 15% வரி யாருக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. சிம்பிளா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க மேல இருந்தா 50,000 பேர் 50,000 ரூபாய் வரைக்கும் தான் கோல்டு கொண்டு வர முடியும். ஃபீமேல இருந்தா 1 லட்சம் வரைக்கும் கொண்டு வர முடியும். அதுக்கு மேல கொண்டு வந்தா 15%, சில நேரத்தில் 18%. ஒரு தடவை டிவி ஒரு தெரிஞ்சவர் கொண்டு வந்தாப்புல, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கு டாக்ஸ் 50% டாக்ஸ் போட்டாங்க. அது ரூல்ஸ் எப்ப மாறும்னு சொல்ல முடியாது. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த ஒரு பொருளையும் கொண்டு வரணும். சரி, இந்த டாக்ஸ் வந்து கட்டி கொண்டு வர்றது நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து செலவு பண்றாங்க. கட்டி கொண்டு வராம இருந்தா அவங்களுக்கு அந்த காசு மிச்சமாகும். ஆனா அது நல்லது இல்லை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுல வந்து சில தெரியாம கொண்டு வர்றது, கள்ளக்கடத்தலுக்குலாம் வழிவகுக்கும் எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. அதுக்குள்ள எல்லாம் பாலிடிக்ஸ்ல போகல. ரைட்டா? சரி, நம்ம இங்க வீக்லி ரிப்போர்ட்டுக்கு வந்துடுவோம். போன வாரம் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு அடுத்த வாரம் என்ன நடந்தது, டெக்னிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஏடிஆர், கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுது, எல்லாமே உண்மை வேணா பார்த்துருவோம். 2 அமெரிக்கன் மிலிட்ரி பர்சனை வந்து ஈரான் ஜோர்டான் தாக்குதல் நடத்துறதுல இறந்துட்டாங்க. ஒரு ஆள் மிஸ்ஸிங். இதுல கோபமடைஞ்ச அமெரிக்கா வந்து ஈரான் மேல தாக்குதல் நைட்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பிரிட்ஜஸ், மக்கள், இது வரைக்கும் 50 பேர் இறந்ததா சொல்லப்படுது. திருப்பி ஈரான் சொல்லுது நாங்க கடுமையா இதுக்கு பதிலடி கொடுப்போம்னு சொல்றாங்க. மாறி மாறி இப்போ போரும் உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணியாச்சு. எந்த ஒரு ஆயில் சப்ளை எதுவுமே இல்லை. அதனால உலகத்துல இப்போ ஒரு பதட்டம் இருக்குது. ஆனா வெளியே தெரியாம இருக்கு. ஏன்னா பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே பழக்கமாயிடும். கெட்ட விஷயமா இருந்தா கூட அந்த நிலைமையில தான் இப்போ இருக்கு. எனர்ஜி எல்லாமே எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. ரஷ்யாக்கே எனர்ஜி வந்து இந்தியால இருந்து போற சூழ்நிலை இருக்கு. உலகம் ஃபுல்லாவே எனர்ஜி பிரச்சனை இருக்கு. அந்த ஈரான்ல சில பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. சரி, அதை பார்த்துக்கலாம். இந்த நேரத்துல வந்து போன வாரம் நடந்த விஷயம் வந்து கோமனுடைய அந்த ஃபுனரல் இதுல வந்து 10 தலைவர்கள் வந்து ரிவெஞ்ச் இருக்கும், அடிப்போம் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஈரான் பேஸ்டு ஈராக்ல நடந்ததுல ட்ரம்புக்கு வந்து 10 மில்லியன் அவங்க சாடிக்கிறவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த டைம்ல யூஎஸ் லா மேக்கர் ரஹாம்ங்கிறவர் இறந்து போனார் திடீர்னு. யுனைடெட் நேஷனல் கமிஷனர் சீனிவாசன் இந்தியாவை சேர்ந்தவர் காசாவில் மக்கள் நிலைமை மோசமா இருக்கு அறிக்கை விட்டாரு. இது வந்து டைம் டு ஆக்ட் நவ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இஸ்ரேல் அதை வந்து ஒத்துக்கல. அப்புறம் வந்து போன வாரமே ஆரம்பிச்சிருச்சு. யூஎஸ் வந்து பவர் பிளான்ட், அந்த தீவுகள் இதெல்லாம் போடுறதுக்கு ஆயில் பிரைஸ் 82 வரைக்கும் இப்போ ஏறிடுச்சு. 82, 50, $60 கீழே இருந்தது. இப்போ $82 வரைக்கும் ஏறிடுச்சு. அப்புறம் சைனா ஜிடிபி டவுன் ஆச்சு. அது ஒரு கவலையான விஷயம் தான் உலகத்துக்கும். அதே மாதிரி யூஎஸ், இந்தியாவில் இன்ஃபிளேஷன் மதியமாச்சு. மார்க்கெட் வந்து ஜிக்ஜாக்கா இருந்தது. எஃப்ஐ வந்து வெயிட் அண்ட் வாட்ச் ஜிக்ஜாக தான் இருந்தாங்க. Q1 ரிசல்ட் எப்பவும் போல அசிசல் போன ரிசல்ட், அதுக்கு முன்ன ரிசல்ட் வந்தோடனே இறங்குச்சு. அதே தான். சரி, இந்த வாரத்தில் நடக்கும் போவோம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் வந்து 20ல இருந்து 23 வரைக்கும் ஏதாவது வருதுன்னு பார்த்துக்கலாம். 20ஆம் தேதி வந்து பே டைம் ஐஓபி வர வேண்டியிருக்கு. 21ஆம் தேதி பஜாஜ் ஆட்டோ, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், டிவிஎஸ், அதானி கேஸ் வர வேண்டியிருக்கு. 22ஆம் தேதி அதானி பவர். பிரிச்சு தான் அனுப்புவாங்க. அதானி கண்ணு பற்றக்கூடாதுல்ல. ஜொமேட்டோ, எட்டர்னல், நெஸ்லே இந்தியா, பிபிசி, அதானி கிரீன் வர வேண்டியிருக்கு. அப்புறம் 23ஆம் தேதி இன்ஃபோசிஸ் வர வேண்டியிருக்கு. 24ஆம் தேதி வந்து சில சிறு கம்பெனிகள் தான் இருக்கு. சரி, அடுத்தது வந்து மேட்ச் இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாக்கும் நடந்தது. ஃபவுல் நிறைய நடந்தது. இது அர்ஜென்டினா 88 ஃபவுல் பண்ணிருக்கு. இதுதான் அதிகம் ஃபவுல் பண்ணது இந்த வேர்ல்டு கப்ல. எஃப்ஐயும் ரெஃபரியும் சந்தேகமாக உலகெல்லாம் இது வந்தது. போன வாரத்தில் நடந்துச்சுன்னு சொல்றேன். அதே மாதிரி செபி வந்து ஒரு லெஸ் மார்ஜின் ஃபார் இயர்லி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ங்கிற ஒரு அறிக்கை அடிச்சு அதோட ஃபுல் டீடைல்ஸ் பின்னாடி வரும். அடுத்தது வந்து ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை 22 ஜூலை வந்து டியூஸ்டே எக்ஸ்பைரி, 23 ஜூலை வந்து வெனஸ்டே யூகே இன்ஃபிளேஷன் டாட்டா வர வேண்டியிருக்கு. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் வர வேண்டியிருக்கு. 24 தேர்ஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, யூரோப்பியன் யூனியனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், அப்புறம் இண்டெக்ஸ் S&P குளோபல், இந்தியாவுடைய S&P குளோபல் சர்வீசஸ் பிஎம்ஐ, அப்புறம் S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, அப்புறம் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் பிஎம்ஐ வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டாட்டா வர வேண்டியிருக்கு. யூஎஸ் உடைய S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, S&P குளோபல் சர்வீசஸ் பிஎம்ஐ, நியூ ஹோம் சேல்ஸ் டாட்டா வர வேண்டியிருக்கு. இது முக்கியமான டாட்டாஸ். இது இல்லாம இதுக்கு விட முக்கியமானது என்னன்னா ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிறது. ட்ரம்புக்கு வந்து 35% தான் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு இடைத்தேர்தலில். அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காகன்னு சொல்லப்படுது. இப்போ வந்து இந்த போரையெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே உலகமும் எடுத்துக்கல, அமெரிக்காலும் எடுத்துக்கல சொல்லப்படுது. மக்கள் தான் இப்ப இறந்துட்டு இருக்காங்க. எனர்ஜி தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பொருளாதாரம் தான் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. சரியா? ஏடிஆரை செக் பண்ணும்போது இன்ஃபோசிஸ் 0.5% டவுனு, விப்ரோ 0.5% அப், HDFC 0.25% அப், ஐசிசி பேங்க் 0.5% அப், ரிலையன்ஸ் 2%
15% அப். ஏடிஆரை செக் பண்ணும்போது எல்லாமே நல்ல பாசிட்டிவா தான் இருக்கு. மார்க்கெட்டை நம்ம செக் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தவரை 50 ஹைல தான் இருக்குது இப்போதைக்கு. சரியா, இப்போ கோல்டு பார்த்துடலாம். கோல்டு நேற்று ரேட்டு தான் இன்னைக்கு போல்ட் ரேட்டு, அது தெரிஞ்சதான் எல்லாருக்குமே. சண்டேல வந்து ரேட் வராது, இருக்கு டே கேண்டில் வந்துடும் கோல்டு. எஸ் ஆட்டோ. ஓகே, 4000க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 4000 கீழே வந்தது, கிட்டத்தட்ட 3959 வந்தது. இப்போ 4000க்கு மேலேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுமா, டபுள் டாப் எடுத்துங்கிற ஒரு ஆவல் ஆசை இருக்கு. கோல்டு யாருக்கு இறங்கினா யாருக்கு தான் பிடிக்கும். இந்த இடம் டபுள் டாப் எடுத்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகுமாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. சில்வர் அப்படியே தான் இதை ஃபாலோ பண்ணுது, கோல்டு அப்படியே ஃபாலோ பண்ணுது. இப்போ உள்ள நாட்கள்ல முதல்ல மேலே கீழே அடிச்சிட்டு இருந்தது, இப்போ அப்படியே சில்வர் வந்து கோல்டை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி தான் இது பண்ணுது. இது என்ன ஆட்டோல போட்டா மறுபடியும் ஸ்கேல் ஃபிட். எஸ், இந்த இடத்துல கரெக்டா டபுள் டாப் டபுள் பாட்டம் மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டம், மேல் நோக்கி போகுமாங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி யுஎஸ் ஆயில் ட்ரம்புடைய ஈரான் வார் இதுக்கப்புறம் 3% 2.7% கூடி இப்போ 81.78 இருக்கு. ரைட்டா, அடுத்தது பிட்காயின் பொறுத்தவரை இப்போதைக்கு 64,700 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கீழே 62 வரை வந்துட்டு கொஞ்சம் மேலே இருக்கு. இது 30 மினிட்ஸ் கேண்டில். சரியா, அடுத்தது எஃப்ஐடி ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை இதுதான் கிஃப்ட் நிஃப்டி. இது 24,340 க்ளோஸ் ஆனது, இப்போ 24,395 50 பாயிண்ட்ஸ் அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐடி ஆக்டிவ் வெயிட் அண்ட் வாட்ச் அது மாதிரி தான். இன்னைக்கு 376 கோடி மட்டும்தான் அவங்க வித்திருக்காங்க வெள்ளிக்கிழமை. எல்லாமே பாருங்க கொஞ்சம் கோடி தான் வித்திருப்பாங்க, இல்லை வாங்கியிருப்பாங்க. ரொம்ப அதிகமாக வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை, வெயிட் அண்ட் வாட்ச்ல தான் இருக்காங்க. அடுத்தது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லைவ்ல ஏதாவது புது நியூஸ் ட்ரம்ப் ஏதாவது சொல்லியிருக்காரு பார்த்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே, ட்ரம்ப் இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரெசிடென்ட்ஸே டிமாண்ட் ஃபார் வாட்டர் ஹாஸ் இன்க்ரீஸ் இன் குவைத். குவைத்ல வந்து வாட்டர் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா குவைத்தையும் ஈரான் அந்த பேசஸ் எல்லாம் அமெரிக்க பேச தாக்குதல் நடந்துச்சு. ஒருவேளை அங்க அந்த வாட்டர் கிரைசிஸ் வந்திருக்கு, அது எதனால தெரியல. அங்க அதே மாதிரி மூவ்மெண்ட் இன் ஈரான் மிசைல் ஜோர்டான்ல அடிச்சது சொல்றாங்க. அப்ப ஈரான் உஜ்பெகிஸ்தான் புட்ஸ் எமர்ஜென்சி சர்வீஸ் ஆன் அலர்ட் ஆஃப்டர் எர்த்குவாக். அங்க எர்த்குவாக் நடந்திருக்குது. அடுத்தது வந்து ஈராக் குர்திஷ் பொலிட்டிஷியன் கண்டம்ஸ் ஈரானின் மிசைல் அட்டாக். அங்க மிசைல் அட்டாக் ஆனதை அங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் ஈராக் ஸ்டடிங் நியூ பைப்லைன் டு துருக்கி டு சிரியா பைபாஸ் ஹார்மஸ். ஈராக் வந்து துருக்கி சிரியா வழியா பைப்லைனை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. ரைட்டா, அதாவது பாருங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. ஓவர் நைட் யூஸ் ஈரான் லெஸ் இன்டென்ஸ் தேன் ரீசன்ட் நைட்ஸ். அதாவது கம்மியான தாக்குதல் தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஓகே, யுஎஸ் மிலிட்டரி கிளைம்ஸ் அட்டாக்ஸ் ஏஜி ஃபோர்ஸ் இன்வால்வ் இன் டெட்லி ஜார்டான் ஸ்ட்ரைக்ஸ். யுஎஸ் மிலிட்டரி சே 8th night of strikes against Iran now over. முடிச்சிட்டோம், நாங்க 9th night தாக்குதல் முடிச்சிட்டு வந்து பாருங்க பிரிட்ஜ் எல்லாம் உடஞ்சு கிடக்குது பாருங்க. எர்த்குவாக் உஜ்பெகிஸ்தான் நடந்திருக்குது. காசால வந்து இஸ்ரேல் தாக்குதல் அடிச்சு மக்கள் இறந்து கிடக்குறாங்க. ஓகே பாருங்க, குழந்தைல இறந்து கிடக்குறாங்க. சரி, நம்ம இதுக்கு வந்துடலாம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துடலாம். எஸ், இதான் வீக்லி கேண்டில். இது வேறு சவுண்ட் போட்டிருக்கலாம் பேட்டரி வீக்னால. ஓகே, இப்போ வந்து நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டா இது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு மார்க்கெட்டு. இப்போ பாருங்க, தொடர்ந்து 5 ட்ரேடிங் செஷனா ஒரு இன்டிசிஷன்ல தான் இருக்கு மார்க்கெட். அப்போ ஆகாம டவுனும் ஆகாம இதை பாருங்க. ஆனால் ஒவ்வொரு வீக்குக்கும் க்ளோஸுக்கு மேலதான் க்ளோஸ் வைக்குது. இந்த பாருங்க, 5வது ட்ரேடிங் வீக்ல வந்து இதுக்கு மேலதான் க்ளோஸ் வச்சுச்சு. அது இதுக்கு மேலதான் இது க்ளோஸ் வச்சுது. இதுக்கு மேல இது க்ளோஸ் வைக்கல. போன வாரம் மட்டும், இந்த வாரம் அதுக்கு மேல க்ளோஸ் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு கேண்டலுக்கும் மேல 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 நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் தான் கன்சிடர் பண்றோம். அதே நேரத்தில் வந்து இந்த ஸ்விங் ஹையான 24,530 பிரேக் பண்ணி போகும்போது மார்க்கெட் மேல போகலாம். ஏன்னா இது ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா பாசிட்டிவா தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். லாஸ்டா சில ஃபுட்பால் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். சவுண்டு தான் பிரச்சனையா இருக்குல்ல. ஓகே, ஃபாஸ்டா முடிச்சிடலாம். அதாவது ஃபாஸ்ட் இள ரத்தத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தந்திர ரத்தத்துக்கும் போட்டி நைட்டு 12:30 மணிக்கு நடக்கும்போது. அதாவது நான் என்ன சொல்ல வேண்டாம், ஸ்பெயின் விஎஸ் அர்ஜென்டினா. எம்எல் இங்க இருக்காரு, அது மெஸ்ஸியே ஒத்துக்கிட்டாரு பெஸ்ட் பிளேயர்னு சொல்லிட்டு. மெஸ்ஸியை உலகமே ஒத்துக்கிட்டது பெஸ்ட் பிளேயர்னு சொல்லிட்டு. இவர் ஃபாஸ்ட் அண்ட் தந்திரம், இவர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தந்திரம், இவர் ஃபாஸ்ட் அண்ட் இல்ல ரத்தம். இவங்க நடக்கும் போது போட்டி கடுமையானதாகவும் நல்லாவும் இருக்கும். சரி, இங்கிலாந்து மேட்ச் என்ன நடந்ததுன்னா 6-4 ஜெயிச்சாங்க. எம்பப்பே வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறைய பண்ணிருக்காரு. அதாவது 22 கோல் 22 அப்பியரன்ஸ் பண்ணிருக்காரு. மெஸ்ஸி 21 கோல் தான் இருக்காப்ல. அதே மாதிரி 2022 2026 2 கன்சிக்யூட்டிவ்ல வந்து 8 கோலுக்கு மேல அடிச்சதுங்கிற ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு எம்பப்பே. அதே மாதிரி இப்போ இந்த வேர்ல்டு கப்ல 10 கோல் வந்துட்டாரு, 4 அசிஸ்ட். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. அடுத்தது மெஸ்ஸி இருக்காரு. இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, அதுல மெஸ்ஸி அதிகம் அடிச்சாருன்னா அவருக்கு கோல்டன் பூட்டு கிடைக்கும். கோல்டன் பூட்டுக்கு எம்பப்பேக்கும் மெஸ்ஸிக்கும் இடையில இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் திடீர்னு ஒரே இதுலயே 5 கோல் போட்டா கூட இது பண்ணிடலாம், பார்க்கலாம்.
இப்போதைக்கு எம்பப்பே இருக்குது, சாத்தியம் இல்லாது. சரி, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.